கீரிக்கும் ஒரு பறவைக்கும் மியூச்சுவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது எந்த வகை கீரி, என்ன பறவை, அது எதனால அப்படி இருக்கு? நம்ம போன வீடியோல பார்த்ததுதான் காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் இருக்குல்ல, இது ரொம்ப சின்னதா இருக்கிறனால கழுகு மாதிரி பருந்து மாதிரி ஏதாவது உயிர் வந்தா இது ஈஸியா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அதுங்க வர்றதை இதுங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தணும்ல. அதுக்குதான் ஹார்ன்பில் அப்படின்ற பறவை இனம் மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு சத்தம் போடும். இப்ப கீரிகள்னால அவங்களுக்கு என்ன பயன் பறவைகளுக்கு அப்படின்னா, கீரிங்க போய் அதுக்கப்புறம் மண்ணை தோன்றினா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நிறைய பூச்சிகள் பதுங்கி இருக்கும். இதுங்க போய் அதை தோண்டும்ல, தோண்டும் போது சிலது அப்படியே மேல பறக்கும். மேல பறந்த உடனே பறவைகள் அதை பறந்து பிடிச்சிரும். இந்த டுவார்ஃப் கீரியை இந்த பறவைகள் எப்படி நம்புது? இது இதனாலதான் சத்தம் போடுது எப்படின்னு சொல்லி கீரிகள் எப்படி நம்புது? பறவைகளே நம்பிக்கை துரோகமும் பண்ணும், அந்த மாதிரியும் இருக்கு. கழுகு வர்ற மாதிரியே சத்தம் போடும். அந்த கீரிகள் எல்லாம் போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கும். ஒளிஞ்சுக்கிட்ட உடனே அதுங்க வச்சிருந்த சாப்பாடை கீழே போட்டுதான் போய் ஒளிஞ்சுக்கும். அதை பார்த்த உடனே இந்த டிராங்கோ பறவை கீழே டக்குன்னு அதை தூக்கிட்டு மேல பறந்துடும். மீர் கேட்ஸ் ஏமாந்துகிட்டே இருக்காது, ஏன்னா அவனுங்களும் புத்திசாலி தான். ஆனா இது புத்திசாலின்னா அந்த டிராங்கோ பறவை இதை விட இன்னும் புத்திசாலி. ஒரு முறை கழுகு, இன்னொரு முறை பருந்து, இன்னொரு முறை பூனை, இந்த மாதிரி வித்தியாசமா காட்டு பூனை மாதிரி இந்த மாதிரி பல சத்தங்கள், கிட்டத்தட்ட 51 சவுண்ட்ஸை இந்த ஃபோர்க் டெயில் டிராங்கோன்ற பறவை மிமிக்ரி பண்ண முடியும். கீரிகளை பார்த்து சிங்கம் புலிகள் பயமுறுத்தும், கீரிகள் சிங்கம் புலியை பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா இல்லை, இது எப்படி நம்புறது? போன வீடியோவில் டுவார்ஃப் கீரியோட சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு டார்க் கீரி இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், அளவு பொறுத்த வரைக்கும் சின்னது தான், ஆனால் அது சாப்பிட்ற விஷயங்கள், அதோட ப்ரீடிங் சிஸ்டம் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு அப்பா டுவார்ஃப் கீரிக்கும் ஒரு மூத்த மகன் டுவார்ஃப் கீரிக்குமே சண்டை வர்ற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஒரு கீரிகளை பொறுத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் மேலோட்டமா, லைக் ஸ்பெஷலாக ஒரு கீரின்னு இல்லாமல் பொதுவாக கீரிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, போன வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருந்தீங்க கீரிக்கும் ஒரு பறவைக்கும் மியூச்சுவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது எந்த வகை கீரி, என்ன பறவை, அது எதனால அப்படி இருக்கு? நம்ம போன வீடியோல பார்த்ததுதான் காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் இருக்குல்ல, அந்த கீரி இனம் தான் இருக்கிறதுலே சின்ன கீரி இனம். அதுக்கும் அதே மாதிரி ஹார்ன்பில் அப்படின்னு ஒரு பறவை இனம் இருக்கு, இருவாச்சி பறவைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த பறவைக்கும் இருக்கக்கூடிய மியூச்சுவலிசம் தான் இது. அதாவது 2 பேருக்கும் ஒரு பெனிஃபிட், இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறனால. அது என்னன்றத சொல்றேன். இந்த காமன் டுவார்ஃப் மாங்கூஸ், இந்த கீரி இனம் என்ன பண்ணும்னா சாப்பாடு தேடும். அப்படி சாப்பாடு தேடும் போது அவங்களுக்கு ஆபத்து வந்தா மேல இருந்து, இப்ப இது ரொம்ப சின்னதா இருக்கிறனால கழுகு மாதிரி பருந்து மாதிரி ஏதாவது உயிர் வந்தா இது ஈஸியா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அதுங்க வர்றதை இதுங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தணும்ல. அதுக்குதான் ஹார்ன்பில் அப்படின்ற பறவை இனம் மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு சத்தம் போடும். இந்த மாதிரி கழுகோ பருந்தோ வருதுன்னா அதுங்க பயங்கரமா ஒரு அலாம் கால் கொடுக்கும், எச்சரிக்கை பண்ணும். எச்சரிக்கை பண்ண உடனே இந்த காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் எல்லாமே சேர்ந்து ஓடி கரையான் புத்துக்குள்ளேயோ இல்லைன்னா புதருக்குள்ளேயே போய் ஓடி ஒளிஞ்சிரும். ஸோ இது இந்த கீரிகளுக்கு அந்த பறவைகள் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இதுல இந்த ஹார்ன்பில்லே 3 இருக்கு. ஒன்று எல்லோ பில்ட் ஹார்ன்பில், இன்னொன்று ரெட் பில்ட் ஹார்ன்பில் அப்படின்னு, மூணாவதா வாண்டர் டெக்கான்ஸ் ஹார்ன்பில். இந்த 3 இனம் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப கீரிகள்னால அவங்களுக்கு என்ன பயன் பறவைகளுக்கு அப்படின்னா, கீரிங்க போய் நகம் பயங்கரமா இருக்கும் கீரிகளுக்கு. இந்த சின்ன சின்ன கல், அதே மாதிரி இலைக்கு அடியில, அதுக்கப்புறம் மண்ணை தோன்றினா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நிறைய பூச்சிகள் பதுங்கி இருக்கும். இதுங்க போய் அதை தோண்டும்ல, தோண்டும் போது சிலது அப்படியே மேல பறக்கும். மேல பறந்த உடனே பறவைகள் அதை பறந்து பிடிச்சிரும். இப்ப பறவை கீழே இந்த மாதிரி உணவு தேட முடியாது, ஏன்னா அதுக்கு இருக்கிறது அதனுடைய பில்ட் அழகு மட்டும்தான். அதை வச்சு ஓரளவுக்கு தான் கொத்த முடியும், உள்ள குழியெல்லாம் தோண்ட முடியாது. அதனால உள்ள இருக்கிறத இதனால எடுத்து சாப்பிட முடியாது. இன்னொன்னு, இதுங்க கீழே சாப்பிடுதுன்னா அந்த நேரத்துல வேற பதுங்கி இருக்கிற நரியோ இல்லைன்னா பாம்போ இதை பிடிச்சிட வாய்ப்பு இருக்கு, இந்த பறவைகள். அப்ப அதுங்க மேல இருந்து தானே சாப்பிட முடியும், மேல பூச்சிகள் வரும்போது. அதுக்காக இந்த கீரிகள் இந்த மாதிரி செய்யும். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இது ஒரு சில நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் கூட்டமா சேர்ந்து
20 பேர் இருந்தாலும் கரையான் புத்துக்குள்ளதான் போய் படுத்துக்கும்னு. சில நேரம் விடிய காலம் ஆனா கூட எந்திரிக்க மாட்டாங்க, தூங்கியே இருப்பாங்க. அப்ப இந்த பறவைகள் போய் மரக்கிளையில நின்று சத்தம் போட்டு எழுப்பும், வாங்கடா சாப்பிட போலான்னு, எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த கீரிங்கி பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க வாங்க போவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க போய் சாப்பாடு தேடுவாங்க. அது பார்த்துக்கும், கழுகு வந்தா சத்தம் போடும், இது போய் பதுங்கிரும். அப்படி இல்லைன்னா இதுங்க சாப்பிடும்போது, கீரிகள் சாப்பிடும்போது தவறி பறந்து போற பூச்சிகளை பறவைகள் சாப்பிடும். ஸோ இது 2 பேருக்குமே வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் இந்த மாதிரி இதுங்களுக்குள்ள நடக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இந்த பறவைகள் வந்து இந்த டுவார்ஃப் கீரிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது கரெக்டா? இந்த டுவார்ஃப் கீரியை இந்த பறவைகள் எப்படி நம்புது ஏன்னா சத்தம் போடுறது ஓகே ஒரு சைடு இருக்கட்டும், இது இதனாலதான் சத்தம் போடுது எப்படின்னு சொல்லி கீரிகள் எப்படி நம்புது, அதே மாதிரி கீரிகள் எப்படி டுவார்ஃபுக்கு அந்த பறவைகளுக்கு எப்படி ஆமாப்பா நான் உனக்கு நல்லதுதான் பண்றேன், உனக்கு எந்த ஆபத்தும் வராம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்படி நம்புது? இது வந்து பரஸ்பரமா வந்து புரிதல் தான். இது வந்து எவல்யூஷனரி இன்ஸ்டிங் தான். ஆரம்பத்துல இருந்தே, கடந்த காலத்துல இருந்து. இப்ப உதாரணத்துக்கு இந்த கீரி இனங்கள் வந்து உருவாகி இருக்கும்ல, அதுங்க போய் கீழே பூச்சிகளை சாப்பிடும் போது இதுக்கு பயந்துட்டு மேல பறந்து வருதுல பூச்சி, அதை வந்து ஹார்ன்பில் பறவைகள் வந்து பிடிச்சி சாப்பிட்டுருக்கலாம். அப்ப அது வந்து ஒவ்வொரு முறை இதே மாதிரி நடக்கும்போது அது கண்டிஷனிங் ஒரு மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு பெல் அடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 15-20 முறை பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம பெல் அடிச்சாலே அதுக்கு நம்ம சாப்பாடு போட போறோம்னு நினைச்சிட்டு அது நம்ம பக்கத்துல வந்துடும். இது ஒரு வகையான கண்டிஷனிங். இந்த மாதிரி இந்த கீரிகள் வந்து மண்ணு தோண்ட ஆரம்பிச்சாலே மேல பூச்சிகள் வருது அப்படின்னு சொல்லி ஹார்ன்பில் பறவைகளுக்கு வந்து ஒரு கண்டிஷனிங், அந்த புரிதல் வந்து ஏற்பட்டுரும். அப்ப இதுங்க இருக்கிற இடத்துலயே நம்ம போலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும். இப்ப ஒரு பறவைக்கு தெரிஞ்சாலே போதும், மற்ற பறவைகளுக்கும் அது வந்து ஈஸியா புரிஞ்சிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு, கழுகு பருந்து இதெல்லாம் வந்து கீரிகளை தூக்கிட்டு போனா கீரிகள் இறந்து போகுதுன்னு வச்சுக்குவோம், அப்ப இதுங்களுக்கு ஆபத்து தானே, இந்த பறவைகளுக்கு உணவு கிடைக்காது. அப்ப அந்த புரிதல் இதுகளுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்ப இந்த கழுகு பறந்து வரும்போது இது ஓடி போங்கன்னு சத்தம் போட்டிருக்கலாம். அந்த சத்தம் ஆரம்பத்துல கீரிகளுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ஒரு 12 கீரி இருக்குன்னா முறை சத்தம் போடும்போது அந்த கீரி கூட்டத்துக்கு என்னன்னே தெரியாம இருந்து ஒரு கழுகு வந்து ஒரு கீரியை தூக்கிட்டு போயிருச்சுன்னு வச்சுப்போம். இப்ப மிச்சம் இருக்கிற 11க்கு வந்து இது சத்தம் போட்டுச்சு, அது வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். அடுத்து அந்த கூட்டம் வந்து அப்படியே 11லயே இருக்காது, குட்டி போட்டு மறுபடியும் 12 13 பெருகி அந்த குரூப் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே இருக்க இது சத்தம் போட இது சத்தம் போட்டா அடுத்த செகண்டே கழுகு வருதுன்னு இதுக்கு தெரிய ஆரம்பிச்சு. தெரிஞ்ச உடனே அப்ப இது சத்தம் போட்டா கழுகு வந்து நம்மளை தூக்கிட்டு போகுதுன்னு இதுக்கு புரியறனால அது சத்தம் போட்டோடனே இது போய் பதுங்கிரும். இதை வச்சுதான் இந்த கீரிகளுக்கும் இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது, பல ஆண்டுகளா தொடர்ச்சியா நடந்து அதுக்கப்புறம் இதுங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த புரிதல் வந்து ஏற்படக்கூடிய விஷயம். இந்த கீரிக்கும் இந்த பறவைக்கும் இருக்கு ஆப்பிரிக்க காடுகள்ல இப்ப கூட நடந்துட்டே இருக்கு. ஓகே ப்ரோ, இப்ப போன வீடியோவோட லாஸ்ட்ல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க ப்ரோ, கீரிகளை பார்த்து சிங்கம் புலிகள் வந்து பயமுறுத்தும், கீரிகள் வந்து சிங்கம் புலியை வந்து பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா இல்ல இது எப்படி நம்புறது? இத சொல்றேன். அதுக்கு முன்னாடி பறவைகளை வந்து நம்பிக்கை துரோகமும் பண்ணும், அந்த மாதிரியும் இருக்கு. அதாவது இதுங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான நட்பு. ஓகே. ஆனா இன்னொரு இனம் இருக்கு, நாம பார்த்தோம் ஏற்கனவே மீர்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இது கீரி அந்த முதுகுல குத்துறது, அந்த கீரி இனம் இருக்குல்ல, அந்த கீரி இனம் வந்து இதே மாதிரி சாப்பிடும் போது டிராங்கோ அப்படின்னு ஒரு பறவை இனம் இருக்கு, ஃபோர்க் டைல் டிராங்கோ அப்படின்னு. அது என்ன பண்ணும்னா கழுகு வர்ற மாதிரியே சத்தம் போடும். சத்தம் போட்டோடனே இந்த மீர்கேட்ஸ் எல்லாம் போய் அந்த கீரிகள் எல்லாம் போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கும். ஒளிஞ்சுக்கிட்ட உடனே அதுங்க வச்சிருந்த சாப்பாடை கீழே போட்டுதான் போய் ஒளிஞ்சுக்கும். அதை பார்த்த உடனே இந்த டிராங்கோ பறவை வந்து கீழே வந்து டக்குன்னு அதை தூக்கிட்டு மேல பறந்துடும். மறுபடியும் அவனுங்க போய் அந்த கீரிங்க வந்து தேடும்ல சாப்பாடு, இந்த தேல் மாதிரி பெரிய இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் இது வந்து சத்தம் போடும். மறுபடியும் அவனுங்க பயந்து புதருக்குள்ள போய் ஒளிவானுங்க, இந்த சாப்பாடை திருடிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்க் டைல் டிராங்கோ அப்படின்ற அந்த பறவை வந்து ரொம்ப ஏமாத்து வேலையை வந்து பார்க்கும். அதை பார்த்து இந்த மீர்கேட்ஸ் வந்து ஏமாந்தும் போகும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, சும்மா இது கழுகு சத்தம் போட்டால் மீர்கேட்ஸ் வந்து ஏமாந்துகிட்டே இருக்காது, ஏன்னா அவனுங்களும் புத்திசாலி தான். அப்ப அவங்க என்ன பண்ணுன்னா ஒரு செகண்ட் நின்று உண்மையிலேயே வருதான்னு மேல பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு தடவைக்கு மேல இது சும்மா பண்ணிட்டே இருந்தா. ஆனா இது புத்திசாலின்னா அந்த டிராங்கோ பறவை இதை விட இன்னும் புத்திசாலி. ஒரே சத்தத்தை கொடுத்தாதான் இதுங்க வந்து நின்று பார்க்குன்றனால ஒரு முறை கழுகு, இன்னொரு முறை பருந்து,
இன்னொரு முறை பூனை. இந்த மாதிரி வித்தியாசமா காட்டு பூனை மாதிரி இந்த மாதிரி பல சத்தங்கள் கிட்டத்தட்ட 51 சவுண்ட்ஸை வந்து இந்த ஃபோர்க் டெயில் டிராங்கோன்ற பறவை வந்து மிமிக்ரி பண்ண முடியும் வேற வேற விலங்குகள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி சத்தம் போட்டு மீர்கேட்ஸை வந்து ஏமாற்றும். மீர்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் நின்று பார்க்கலாம், ஆனால் அது உண்மையிலே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? உண்மையிலேயே கழுகா இருந்தா அப்போ ரிஸ்க் எடுக்க முடியாது. உணவு வேணா போனால் போயிட்டு போகுது, உசுறு போனால் திரும்பி வராதுன்னு கீரி பிள்ளைங்களும் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கும். இந்த பறவையும் வந்து ஏமாற்றும். இது கீரிகளை மட்டும் இல்லாமல் இன்னும் சில உயிரினங்களை கூட ஏமாற்றும். நம்ம அந்த ஃபோக் டெயில் டிராங்கோவை பற்றி தனியாக பார்ப்போம் ஒரு வீடியோ, அப்போ அதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த சிங்கத்தையே வந்து கீரிகள் வந்து மிரட்டும் அப்படின்றது அது உண்மைதான். இந்த நம்ம ஒரு போன வீடியோல பார்த்திருந்தோம் பேண்டட் மாங்கூஸ் அப்படின்னு பட்டை கீரிகள். அதுங்க என்ன பண்ணும்னா கூட்டமா தான் வாழும், நிறைய பேர் சேர்ந்துதான் வாழும்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 30-40 பேர்லாம் வாழும். அந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு கீரியை வந்து வேட்டையாடுறதுக்கு ஒரு லியப்பர்டுன்ற சிறுத்தையோ ஹைனான்ற கழுதை புலியோ இல்லைன்னா சிங்கமோ வந்தா அப்ப வந்து இதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி சத்தம் போட்டு ஓடி ஒளிஞ்சிரும். ஏன்னா அதுங்க வந்தா இதுக்கு ஆபத்துன்னு. ஆனா ஓடி ஒளிகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு கீரிய இந்த விலங்குகள் பெரிய விலங்குகள் வந்து பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த கீரி இன்னும் சாகலன்னா எல்லா கீரிகளும் வந்து அதை காப்பாற்ற முயற்சி பண்ணும். அதுக்காக என்ன பண்ணுன்னா சுத்திரும் அந்த ஒரு விலங்கு ரவுண்டு கட்டிட்டு ஆக்ரோஷமா சத்தம் போட்டு நகத்தை காமிச்சு கீரை வர்ற மாதிரியே வந்து பண்றது. அப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே பண்ணும்போது எதிரி விலங்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போயிடும். இந்த நேரத்துல என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாது. இதை நம்ம சாப்பிட்டோம்னா எல்லாரும் நம்ம மேல பாஞ்சிருவானுங்களோ அப்படின்ற பயம் வரும். அதே மாதிரி இப்ப விட்டுட்டு ஓடுறதா இல்லைன்னா இவனுங்களையும் சேர்த்தே அடிக்கிறதான்ற சந்தேகமும் வந்துடும். ஆனா இவனுங்க எல்லாம் சேர்ந்து சத்தம் போடும்போது ஒருவேளை உண்மையிலேயே இவனுங்க பலசாலி தானோ, நம்மளை விட பலம் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குமோன்ற அந்த பயம் சிறுத்தை சிங்கம் கழுதை புலி இதுக்கெல்லாம் வந்துடும். அதனாலேயே இதுங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா அந்த இடத்த விட்டுட்டு அந்த கீரியை விட்டுட்டு அப்படியே வந்து நைஸா நவந்துடும். ஸோ இந்த விஷயம் வந்து கீரிகள்ல வந்து நடக்கும். இது புலிகள்ல நடக்காது. ஏன்னா புலிகள் வந்து ஆசியால இருக்கு, இந்த குரூப் வந்து ஆப்பிரிக்கால இருக்கு. ஸோ அதனால இது நடக்காது. ஆனா புலியாவே இருந்தாலும் இதுங்க இப்படிதான் பண்ணும். இப்ப கீரியை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய விலங்குகளை ஏமாத்த செய்யும், பயமே கிடையாது. இது உயிரை காப்பாத்திக்க ஓடுறது ஒண்ணு, ஆனா கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு ஆபத்துன்னா இது வந்து காப்பாத்த வரும். இப்ப நீங்க மான் ஆடு இதெல்லாம் பார்த்தா, நாய் இதெல்லாம் பார்த்தா ஒரு உயிரின வேட்டையாட வந்தா பயந்து ஓடதான் பார்க்கும். மாடு எல்லாமே கூட்டத்தை காப்பாத்த நினைக்காது. இந்த குணம் வந்து இதுக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து காண்டாமிருகத்துக்கு இருக்கு. ஸோ அந்த காண்டாமிருகத்துக்கு இருந்தா அது எவ்வளவு பெரிய உடம்பு இருக்கு அது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த பேண்டட் கீரிகள் வந்து ரொம்ப சின்னதுதான். இது அந்த அளவுக்கு தைரியமா எதிர்க்குதுன்னா பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய வீடியோஸ் நீங்க தேடி பாருங்க, இப்ப கூட இன்டர்நெட்ல இருக்கு. என்னன்னா ஒரு கீரி தனியா நின்று சிங்கத்தை எதிர்த்ததெல்லாம் இருக்கு. இவென்ச்சுவலி இது செத்துரும் தான், கீரி வந்து அடி வாங்கி செத்துரும், ஆனா எதிர்க்கும். எப்படி எதிர்க்கும்னா என் எல்லைக்குள்ள நீ எப்படி வரலாம், வெளியே போடான்ற மாதிரி. அதாவது இந்த கீரியை பொறுத்த வரைக்கும் தான் எல்லைக்குள்ள வேற எவனும் வரக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கிற பாம்பு பூச்சி சின்ன சின்ன உயிரினத்தெல்லாம் நான் தான் சாப்பிடணும், நீ எதுக்கு இங்க வரன்னு சத்தம் போடும். ஆனா சிங்கம் அடிச்சா அது செத்துரும் தான், ஆனா எதிர்த்து நிக்குது இல்ல, அந்த குணம் வந்து கீரிகளுக்கு. அதே மாதிரி தன்னோட கூட்டத்துக்கு எதுவுமே ஆபத்து வரக்கூடாது, சுயநலமா இல்லாம பொதுநலமா வாழ்ற அந்த இதுவும் வந்து இதுங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த வீடியோல கேள்விகள் அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்கா? ஓகே ப்ரோ, அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் முழுசா மாங்கூஸ் பத்தி அடுத்த வீடியோல அப்போ கீரிகள் பத்தின சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேக்ட் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தியும் நம்ம பேசுவோம். அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.